ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். எங்கிட்ட வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கழுத்து பீஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதோடு வந்துட்டு ஆம்கோல் ஜாயிண்ட் பற்றியும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் இதை பற்றி சொல்லலான்னு தான் நினச்சேன். பட் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வரும். அதனால் எனக்கு வந்து ஒரு சின்னதாக பயம் இருந்துச்சு. நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஓகே தான். பட் வந்து இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன எந்த டிப்ஸுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பற்றி தெளிவாக தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எல்லா டவுட்டையுமே கிளியர் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து எப்பவும் போல் கழுத்து பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். எப்படி பண்ணாலும் ஓகே தான். கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் கழுத்து பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து வச்சு தைச்சிட்டு வரேன். ஏன் அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நான் தைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இருக்கிற எல்லா டிப்ஸையும் வந்து தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தைச்சி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து முன்னாடி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸு வச்சு தைச்சோம் இல்லைங்களா அந்த கழுத்து பீஸை, அதை அந்த 1/4 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் இப்போ தையல் போட்டு வரலாம். அந்த வளைவு வந்து உங்களுக்கு திரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கழுத்து பீஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ க்ராஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நேர் பண்ணிவிட்டு தேய்ங்க. பீஸ் வந்து கண்டிப்பாக சுருங்காது, நீங்கள் பயப்படாமல் வந்து அடிக்கலாம். தையல் போடவே வந்து பீஸ்க்குன்னு எங்கேயாவது சுருக்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வளைவு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி வளைவு வர இடத்துல வந்து இந்த பீஸ் வந்து கீழே வந்து நேர் பண்ணிக்கோங்க. நமக்கு நேராக கொண்டு வந்துடுங்க. நம்ம உட்காந்துட்டுருக்கிற டைரெக்ஷனுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கழுத்து பீஸ் வச்சு அடிங்க, ரொம்ப நீட்டாக வரும். ஏன்னா வந்து ப்ளவுஸ் ரொம்ப வருஷமாக தைச்சிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், எப்படி வச்சாலும் அவங்க கரெக்ட் பண்ணி அடிச்சிருவாங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி அடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வளைவு வரப்பெல்லாம் வந்து நீங்கள் பீஸ் வந்து நேர் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளை பார்த்து பீஸை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுத்து பீஸ் வந்து தைச்சிட்டு வாங்க. ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி நேராக இழுத்து வச்சு நம்ம தையல் போடுறதால அந்த ரவுண்ட் ஷேஃபெல்லாம் வந்து மாறிடுமோன்னு நினச்சி பயப்படாதீங்க. கொஞ்சம் கூட மாறாதுங்க, ரொம்ப சூப்பராக வரும். சொல்லப்போனால் நான் தைக்கிற ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, ஃபினிஷிங் நீட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ஈவன் வந்து ப்ளவுஸ் பீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நம்ம இந்த கழுத்து பீஸ் சுடிதார்களாக வச்சு அடிப்போம் இல்லைங்களா, அப்போ கூட நீங்கள் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது. வந்து நான் டெய்லரிங் பழகிறப்போ என்னோடய மேம் வந்து எனக்கு கழுத்து பீஸ் அடிக்கிறது ரொம்ப சிரமப்படுறதை பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி நீ அடித்து பழகு, உனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி எனக்கு அப்போ சொல்லி கொடுத்தாங்க டெய்லரிங் கற்றுக்கிறப்ப. அதை நான் வந்து இப்போ உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கழுத்து பீஸ்க்கு வந்து நாட்சஸ் போடுறீங்க இல்லைங்களா, அப்போ வந்து அந்த வளைவு பகுதிக்கிட்ட மட்டும் கரெக்டாக நாட்சஸ் கொடுத்து எடுத்துப்பீங்க. அப்படி வந்து பண்ணாதீங்க. ஃபுல்லாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து நாட்சஸ் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கழுத்து பீஸ் வந்து அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து திரும்பி வரும். ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு 1.5 இன்ச்சு கேப்லேயும் வந்து நீங்கள் நாட்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நாட்சஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த பீஸ் வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போடுறப்போ வந்துட்டு
கீழே அந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்து வரணும். இன்கேஸ் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அந்த பக்கமாக போயிடுச்சுன்னா நம்ம கழுத்து பீஸ் திருப்புறப்போ வந்து நல்லா இருக்காது. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கவனமாக செக் பண்ணி நீங்கள் வந்து தையல் போடுங்க. தைக்கிறப்போ இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா. இந்த மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள். நாம் படிமான தையல் போட்டிருந்த அந்த பீஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து திரும்பி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹூக் பட்டி சைடு இருக்குது இல்லைங்களா, ஹூக் பட்டி சைடில் இருந்து மேல் நோக்கி, அதாவது அந்த பிசுறு வந்து உள்ளே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு மேல் சைடு, அதாவது எண்டு தையல் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்டு தையல் வந்து நம்ம கடைசி வரைக்கும் போட்டு வரணும். இந்த எண்டு தையல் போடுறப்ப மட்டும் கவனமாக போடுங்க. ஏன்னா சுருக்கம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி வலுவலுப்பான துணியில். இந்த மாதிரி வந்து பீஸ் வந்து நல்லா கை வச்சு இழுத்துக்கோங்க. அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணல. அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி தைரியமாக இழுத்து நம்ம வந்து எண்டு தையல் போடலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா பீஸுக்குமே வந்து நல்லா இழுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எண்டு தையல் போடுறேன். ஸோ அந்த வளைவு வரப்பெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நம்ம வந்து கரெக்டாக சேஃப் கொடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம தையல் போடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். அதோடு வந்துட்டு பீஸ் வந்து நல்லா ஸ்டிஃப் பண்ணி இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தையல் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி இழுத்து நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரவே வராது. இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சேஃப்டின்னு மாறிடுமோன்னு பயப்படாதீங்க, எதுவுமே ஆகாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த சைடும் அந்த பிசுரை வந்து உள்ளே நகர்த்தி விட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிசுறு எங்கேயுமே தெரியல பார்த்தீங்களா, எங்கேயுமே சுருக்கம் கிடையாது. நமக்கு வந்து அதுதான் முக்கியம். இப்போ வந்துட்டு நம்ம 2வது ஸ்டிச் போடணும். 2வது ஸ்டிச் போடுறப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்டு தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி கை வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. ரைட் சைடு ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதோட ஆள்காட்டி விரலை வந்து அந்த எண்டு தையல் மேலே வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஹேண்டு வந்து நான் எப்படி வச்சுருக்கேங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து தையல் போடுங்க. இந்த மாதிரி தான் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கரெக்டாக சேஃப் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த செகண்ட் தையல் போடுறப்பவும் வந்து நமக்கு சுருக்கம் வரக்கூடாது. அதனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நிறுத்தி பொறுமையாக தான் போடணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்லோவாக நான் போட்டுட்ருக்கேங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னால் தான் புரியும். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு நெக்குக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து சுருக்கம் வரும் பாருங்கள். இப்போ வந்து அதை வந்து இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தையல் போடுங்க. ஏன்னா கையில் வந்து அந்த பீஸ் வந்து இழுத்து நல்லா டைட் பண்ணி இழுத்திங்கன்னா கரெக்டாயிரும். நம்ம வந்துட்டு இப்போ 2 தையல் போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. உள் சைடு வந்து இந்த மாதிரி பீஸ் எக்ஸஸாக இருக்கும். நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் ஒரே பண்ணிக்க வேண்டாம். பாருங்கள், எங்கேயும் துளி கூட சுருக்கம் வரல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்குன்னு. பாருங்கள், ஒரு இடத்துல கூட உங்களால் சுருக்கம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சு பாருங்கள், உங்களுக்குமே வந்து சுருக்கம் வராது. ஏன்னா எதுவும் தெரியாதனால தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் வருது. இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலையும் ஒரு சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு விலகி வராது. கரெக்டாக பர்ஃபெக்டாக ஈவனாக இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து வீப்பட்டி அடிக்கிறப்ப தையல் வந்து அதாவது 1ஆம் நம்பருக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ரொம்ப சின்ன தையலாக போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்ம டாக் அடிக்காதனால ரொம்பவே நீட்டாக இருக்கும். தையல் ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால கிழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி வந்து பயப்படாதீங்க. துணி வந்து எதுவுமே ஆகாது. நான் வந்து ரொம்ப நாளாகவே இப்படி தான் தைச்சிட்ருக்கேன். துணி வந்து கிழிஞ்சு வந்ததும் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி போடுங்க, எதுவும் ஆகாது. கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுக்குறப்ப அந்த அளவு ப்ளவுஸில் வந்து வீப்பட்டி சைடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கிழிஞ்சு அந்த டாக் அடிச்சிருக்கிற சைடு மட்டும் கரெக்டாக இருக்கும். மீதி சைடு எல்லாமே வந்துட்டு கிழிஞ்சிருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டாக் அடிக்கிறதுனால தான். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா
அந்த ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ பாருங்கள் வீப்பட்டி வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சைடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் கம்ப்ளீட்டாக வச்சுட்டோம். அதுவும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆம்கோல் சைடு வந்து எப்படி கரெக்டாக ஈவனாக வந்து தைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ப்ளவுஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் எவ்வளோ பேக் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு இதில் 7.25 இன்ச் வந்து வருது ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஸோ நான் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆம்கோல் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து டேப்பை வந்து இன்ச் பை இன்ச்சாக கொண்டு வந்து 8 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 இன்ச்சு. இப்போ பாருங்கள் ஸ்லீவுக்கு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா லைனிங் பத்தாமல் இருக்குது. அது வந்து எக்ஸஸில் போயிடும். அதனால் நமக்கு அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு இதுவும் வேண்டாம். இப்போ வந்து இந்த 3 பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். வெயிஸ்ட் ரவுண்டுகிட்ட இருந்து ஆம்கோல், அப்புறம் வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு, இந்த 3ஐயும் வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷோல்டரோட சென்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆம்கோல் சைடு வந்து 2 பீஸையும் வச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஈவனாக இருக்கா இல்லை கொஞ்சம் விலகி இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். அதை வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சிரும். நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறப்போ அந்த ஆம்கோல் பாயிண்ட்டு வந்து பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து நேராக இருக்கா இல்லை விலகி இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லை வந்து விலகி இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளால் தொட்டு பார்த்தே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளவுஸில் உங்களுக்கு மிஸ் ஆனாலுமே கூட அடுத்தடுத்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இன்னொரு சைடும் வந்து இதே மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த சைடு நான் ரொம்ப ஸ்லோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். அதுக்காக தான் தையல் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம். தைச்சிட்டு வர்றப்ப ஆம்கோல் பாயிண்ட் வந்ததையும் நீடியில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹேண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல் பிசுறெல்லாம் கட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த தையலெல்லாம் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி இல்லை லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி சைடில் வந்துட்டு 3 தையல் மட்டும்தான் போடுவேன். அதுக்கு அதிகமாகவும் போட மாட்டேன், கம்மியாகவும் வந்து போட மாட்டேன். எப்போ சைடு தையல் போட்டாலும் அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்கணும். அதாவது அந்த ஒரு கைடு அளவு தான் இருக்கணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற துணிக்கு வந்துட்டு இந்த ஸ்கேலை வந்து ஃபஸ்ட்டு தையல்லேருந்து வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு தையல் போடுறோம் இல்லைங்களா, அந்த தையல்கிட்டேருந்து வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா ப்ளவுஸோட கீழ் சைடு இருந்து மேல் சைடு வரைக்கும் ஒரே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓவர்லாக் போடலை அப்படின்னாலுமே வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சைடும் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஸ்கேலோட அளவுக்கு நம்ம வந்து மார்ஜின் போட்டு எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவும் போல். ஏன்னா ஓவர்லாக் இருந்துச்சுன்னா நம்ம ஓவர்லாக் சைஸ் பண்ணி கொடுத்துரும். ஓவர்லாக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் சைஸ் பண்ணுங்கள். ஈவனாக இருக்கும், அதோடு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் ஏன் வந்து அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு சைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன்னா, இப்போ பாருங்கள் கரெக்டாக ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நம்ம வந்து ஸ்லீவ் மட்டும் தனியாக அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது இல்லைங்களா. உருட்டு தையல்னு சொல்லுவாங்க. அந்த உருட்டு தையல் போட்ட மாதிரி தான் வந்து அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த சைடும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு அனுபவம் வேணும். கண்டிப்பாக நான் அனுபவம் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கிறப்பவும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ரொம்ப நீட்டாக தைக்க முடியும். பாருங்கள், ஓவர்லாக் போடலை, இருந்தாலும் ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ நான் இன்னொரு தடவை அந்த கழுத்து பீஸ் வந்து எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போது வி ஷேப்புக்கிட்டேருந்து நான் காட்டிட்டு வரேன். எங்கேயுமே சுருக்கம் தெரியல பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சிந்தட்டிக் ப்ளவுஸில் தான் நம்ம தைச்சிருக்கோம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இனிமேல் வந்துட்டு தைரியமாக வந்து சிந்தட்டிக் ப்ளவுஸ் வாங்கி தைச்சி கொடுங்க. எங்கேயும் சுருக்கமும் வராது, எதுவும் வராது. நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் வரும். ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கிறப்பவும் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதே வந்து அதுக்கடுத்த ப்ளவுஸில் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கிறப்பவும் இதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன கரெக்ஷன் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கனாவே கொஞ்ச நாளில் வந்து சூப்பராக தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.